கிராம் தங்கம் வெல்லும் பொன்னான வாய்ப்பு. ஸ்கேன் பண்ணி GDN டாஸ்க் முடியுங்க. அதிர்ஷ்டசாலியாக 28 கிராம் தங்கத்தை வெல்லுங்கள். கர்நாடகாவில் அனைத்து கட்சி கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதில் முதலமைச்சர் DK சிவகுமார் காவிரி நீர் பங்கீடு தொடர்பாக நிறைய விஷயங்களை பேசியிருக்கார். இதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரதிராஜா. பாரதிராஜா, வணக்கம். இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கர்நாடக முதலமைச்சர் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்கார்? விரிவாக பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா பார்த்திபன், தற்போது இந்த 1.5 மணி நேர கூட்டம், அதாவது காவிரி விவகாரத்துல கர்நாடக அணைகள்ல இருந்து தமிழ்நாட்டிற்கு 15 நாட்களுக்கு 3500 கனஅடி தண்ணீர் திறக்கணும் அப்படின்னு மேலாண்மை ஆணையம் உத்தரவு பிறப்பிச்சிருந்தது. அந்த உத்தரவுக்கு எதிராக ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்காக தான் இந்த அனைத்து கட்சி கூட்டமே கூட்டப்பட்டது. ஆனா இப்ப அந்த கூட்டத்தினுடைய முடிவுகள் அப்படின்னு கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது அப்படின்றதான் சுவாரஸ்யமான விஷயம். முதல்ல இந்த கடந்த 2 நாட்கள் அங்கு நடந்த மாற்றம், கர்நாடகாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் அதிக அளவு மழை பெய்ததால கபினி அணை நிரம்பி இருக்கிறது. KRS அணைக்கும் கணிசமான நீர்வரத்தானது வந்து கொண்டிருக்கிறது. இதனால இந்த கூட்டத்தில் இது சம்பந்தம் விவாதிக்கப்பட்டது. நமக்கு 3500 கனஅடி தண்ணீர் திறக்கணும் அப்படின்னு உத்தரவிடும் போது நமக்கு தண்ணீர் பற்றாக்குறை இருந்தது. ஆனா 2 நாட்களாக அணைக்கு நீர் வரத்து அப்படின்றது மிக கணிசமாக உயர்ந்திருக்கிறது. இன்னும் தொடர்ந்து கனமழையானது பதிவாகி கொண்டிருப்பதால அணைகளுக்கான நீர் வரத்து அதிகரித்திருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் முதல்வராக தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லைங்க, இந்த 3500 கனஅடி தண்ணீர் திறக்கணும்னு சொன்னாங்க இல்லையா, அப்போது தமிழகம் தரப்புல வைக்கப்பட்ட கோரிக்கை 9.9 TMC தண்ணீரை வேணும், திறந்து விடணும் அப்படின்னு தமிழகம் தரப்புல காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டதாகவும் முதல்வர் தெரிவிச்சுதான் அந்த கூட்டத்தை ஆரம்பிச்சாரு. ஆனா இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. காவிரி மேலாண்மை ஆணையம் சொன்னா அந்த 3500 கனஅடி தண்ணீர் திறப்பதில் எந்த சிக்கலும் இல்லை. ஏன்னா ஏற்கனவே கபினி அணை நிரம்பி விட்டது. நேற்று இரவு முதல் படிப்படியாக முன்னும் பின்னுமாக, அதாவது நேற்று இரவு 12,000, நள்ளிரவுக்கு மேல விடிய காலையில 25,000 கனஅடி, தற்போது அது திரும்ப 10,000 கனஅடியாக குறைக்கப்பட்டிருக்கான தண்ணீரை நிறுத்த முடியாது. அணைக்கு ஒரு நீரை அப்படியே திறந்து விடக்கூடிய சூழல் தான் இருக்குது. இதெல்லாம் எடுத்து பேசியிருக்கார் கூட்டத்தில். இதனால 3500 கனஅடி தண்ணீர் தமிழகத்திற்கு திறப்பதற்கு எந்த எதிர்ப்பும் இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் வருகிற என்றால் இப்போது சூழ்நிலை சமாளித்து விட்டோம். ஆனா அடுத்த ஜூன் மாதம் வரை குடிநீர் மற்றும் விவசாய தேவைகளுக்கான தண்ணீர் கர்நாடக அணைகளில் இருக்கிறதா, அதற்கான உத்தரவாதத்தை நம்ம இப்பயே ஆலோசிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எதிர்கட்சிகள் முன்வைத்தன. அது குறித்தும் பல்வேறு ஆலோசனைகள் நடந்தது. அது மட்டும் இல்ல, மேகதாது விவகாரம் தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டதா சொல்லப்படுகிறது. என்ன மாதிரியான ஆலோசனை அப்படின்னா, ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தரப்புல எவ்விதமான அணை கட்டுவதற்கு எவ்விதமான ஆட்சேபனையும் இல்லை. அதே போல மத்திய அரசு தரப்புலையும் பெரிய அழுத்தம் ஒன்றும் இல்லை, கட்டக்கூடாதுன்னு அப்படின்னு அழுத்தம் ஒன்றும் இல்லை. எனவே இதில் தீவிரம் காட்டி அணை கட்டுவதற்கான பணிகளை உடனடியாக தொடங்கணும், அதற்கான அனைத்து ஒத்துழைப்புகளையும் எம்பிக்கள் மற்றும் எதிர்கட்சி தலைவர்கள் ஒத்துழைப்பாக இருப்போம் அப்படின்னு உறுதியளிச்சாங்க அப்படின்றது இந்த கூட்டத்தோட அவுட்கமா இருக்கிறது. இந்த கூட்டத்தில் வேற என்னென்ன விஷயங்கள், அதாவது வெறும் காவிரி மட்டும் இல்லாமல் கிருஷ்ணா நதிநீர் பங்கீடு தொடர்பாகவும் சில ஆலோசனைகள் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஒட்டுமொத்தத்தில் மத்திய அமைச்சர்கள் அதே போல எதிர்கட்சிகள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கதா சொல்லப்படுது. அது தொடர்பான ஒரு செய்தியாளர் சந்திப்பை கூட 2 மணிக்கு முதல்வர் DK சிவகுமார் அவர்கள் நடத்தி அதிகாரப்பூர்வமா என்னென்ன விவாதிக்கப்பட்டது என்ற விஷயங்களை அதிகாரப்பூர்வமா அறிவிப்பார் அப்படின்ற ஒரு சூழல் தான் இருக்கு. பார்த்திபன், நன்றி பாரதிராஜா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு. 28 கிராம் தங்கம் வெல்லும் பொன்னான வாய்ப்பு. ஸ்கேன் பண்ணி GDN டாஸ்க் முடியுங்க. அதிர்ஷ்டசாலியாக 28 கிராம் தங்கத்தை வெல்லுங்கள்.